வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஸ்டிச்லேயே லீஃப் மாடல் எப்படி போடலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன் லீஃப் மாடலு. இப்போது நம்ம அப்படியே செயின் போட்டு லோட் போட்டுக்கலாம். இப்படியே ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு செயின் வந்து இந்த இடத்துல அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடு போடலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லோடு ஸ்டிச் போடும்போது திலகம் ஷேப்பில் போடும்போது சின்னது பெருசுமாக வரும். இந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இருந்து நான் எடுக்கிறேன். வெறும் செயினை வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே சேம் மாடல் தான். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல அவுட்லைன் இப்படி கொடுத்துட்டேன். இதே மாதிரி கொடுத்தாச்சு. இதில் வந்து ஷார்ப் நீங்கள் ரொம்ப வைக்க வேணாம், சும்மா அப்படியே திருப்பிக்கோங்க. ஏன்னா நம்ம லோடு ஸ்டிச் தான் போட போகிறோம். அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இப்படி செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போட்டேன். நான் இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இங்கே க்ராஸாக ஒன்று, இந்த செயினுக்கு அந்த பக்கம் ஒன்று, இப்போது செயினுக்கு உள்ளே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி லோடு ஸ்டிச் வந்து திலகம் ஷேப்பில் அழகாக வரும். இப்போது இந்த பக்கம் செயினுக்கு முன்னாடி ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்போது இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்படியே நம்ம செயினை பேஸ் பண்ணி இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த செயினை பேஸ் பண்ணி நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து லோடு ஸ்டிச்சு திலகம் ஷேப்பில் லீஃப் ஷேப்லாம் அழகாக வரும். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் போடாமையே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அவுட்லைனே தேவையில்லை, வேணான்னு விட்டுறலாம். நீங்கள் அந்த வரைஞ்சதோடையே நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்படி போட்டாலும் அழகாக இருக்கும் பார்க்க. இது மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வராது லோடு ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி. இப்போ பாருங்களேன், அழகாக ஒரே மாதிரி வருது பாருங்கள். அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். அதனால தான் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது நான் அவுட்லைன் போடாமையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல முடிக்கும்போது ஒரு சிலருக்கு டவுட்டு வரும், இந்த லாஸ்ட்டு வரைக்கும் போடணுமா அப்படின்ட்டு. அப்படி போட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்தோட முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போட்டுட்டு நாட் மட்டும் போட்டுக்கோங்க உள்ளுக்குள்ளேயே. இதோடு முடிச்சுக்கோங்க, வெளியில் போக வேணாம், இதோடு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ இந்த திலகம் ஷேப்பில் கரெக்டாக வருதா, இப்படி தான் போடணும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் அவுட்லைன் எப்படி கொடுக்கலாங்கிறது, அவுட்லைன் வந்து நான் செயின் கொடுக்க போகிறேன். செயினில் எப்படி கொடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயினில் தான் நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நான் வேறு கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சுக்கு பிங்க் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வேறு கலரில் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் போடும்போது நினைக்கலாம் இந்த இடத்துல ஹோல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் சரியாயிரும். பீட்ஸ் கூட கொடுக்கலாம் நீங்கள், எது நம்மளோட விருப்பம் தான். இப்போது இந்த மாதிரி நான் வந்து வேறு கலரில் வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம், அழகாக இருக்கும். இந்த ஷார்ப் வச்சுக்கோங்க. ஷார்ப் வச்சுட்டு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தையல். இதுலேயே வந்து எம்போசிங்காக வந்து இந்த திலகம் ஷேப் தெரியணும் அப்படின்னா உள்ள த்ரெட்டு ஒட்டி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த தையல் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து எம்போசிங்காக எப்படி வந்து த்ரெட்டை ஒட்டி போடலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு எம்போசிங்காக எப்படி லோடு போடலாங்கிறதையும் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து எம்போசிங் த்ரெட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்படி தான் ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இது மேலே லோடு போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நான் ஒட்டிடுறேன். இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு இதை ஒட்டிக்கோங்க. இப்படி என்னன்னா மேலேயும் ரொம்பவும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, நடுவில் மட்டும்தான் இந்த எம்போசிங் த்ரெட் இருக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் போட்டுட்டீங்க, ஒட்டிட்டீங்க, நீளமாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து போட வராது நம்மளுக்கு. அதனால் நடுவில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
ஒட்டிட்டு அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்போசிங் த்ரெட் வச்சுட்டேன், நான் ஒட்டிட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இதை வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது லோடு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எந்த கலரில் போடுறோமோ அதே கலர்லேயே த்ரெட்டில் இந்த மாதிரி அங்கங்கே ஜிக்ஸாக் மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அது பிரிஞ்சும் வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி போட்டாச்சு. இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லோடு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இது ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லோடு போட போகிறோம். இப்போ என்னன்னா நான் அவுட்லைன் கொடுக்கல. இதுக்கு அவுட்லைன் கொடுத்து போடுறனாலும் ஓகே, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் அவுட்லைன் போடாமல் போட போகிறேன். இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்படி க்ராஸாக இந்த கோடை கணக்கு வச்சுக்க போகிறேன் நான். உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு 1 2 திரும்ப ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. லூஸாக வச்சுக்கோங்க. கையெல்லாம் நூலெல்லாம் லூஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எம்போசிங் நல்லா தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் இங்கே இதே மாதிரியே கோட்டுக்கு முன்னாடி ஒன்று, கோட்டுக்கு அந்த பக்கம் ஒன்று, இப்படி க்ராஸாக எடுத்துக்கணும். அந்த உள்ளே இருக்கிற த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது, நம்மளுக்கு நெருக்கமாக போடணும். பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீட்ஸ் அடிக்கிருக்கேன். அவுட்லைன் வந்து செயின் கொடுக்காம பீட்ஸ் அடிக்கிருக்கேன். இது மாதிரி கூட நம்ம இதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் கூட நம்ம வைக்கலாம். இனிமேல் வந்து நம்மளோட விருப்பம் தான், என்ன மாடல் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். பீட்ஸ் வேணும், செயின் ஸ்டோன் வேணும், இல்லை வெறும் த்ரெட் ஒர்க்காக பண்ணுறதுனாலும் வெறும் த்ரெட்டில் வந்துட்டு நம்ம முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ எம்போசிங் வச்சு எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூ ஷேப் இருக்குது. அந்த பூ ஷேப்லேயும் எப்படி போடலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ ஷேப்பில் லோடு ஸ்டிச் வந்து எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது. என்னன்னா இந்த ஷேப் வந்து இப்படி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து லோடு ஸ்டிச் எடுத்தால் ஃபுல்லாக வரும், அடைச்ச மாதிரி வரும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த மாதிரி பூ ஷேப் வருது அப்படின்னா எடுத்தோடனே இங்கிருந்து எடுத்து இப்படி போட்டோம்னா இந்த இடம்லாம் கேப் இருக்கும் இல்லையா, அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்து 1 2 நேராக தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கோடை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க, நெருக்கமாக போடுங்க. 1 2 இப்போது திரும்ப கீழே கொண்டு வரேன், அப்படியே பெருசு பண்ணுறேன் பாருங்கள். 1 2 அப்படியே அந்த ஷேப் அகலத்துக்கு கொண்டு வரேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல 1 2 திரும்ப கீழே கொண்டு வரோம். இந்த இடம் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். 1 2 திரும்ப இங்கே கொண்டு வரோம். அந்த ஷேப்புக்குள்ளே அதே மாதிரியே நிப்பாட்டணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரியே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் எடுத்தோன்னையுமே இங்கிருந்து இப்படி நேராக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இங்கே போடுறேன். 1 2 இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி பூ ஷேப்பில் நம்ம லோடு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த ஓரத்துலேருந்து எடுக்கிறோம், இப்படி போட்டு வரோம். இப்போ பாருங்கள், நேராக வரும் பாருங்கள், அழகாக இருக்கா? இந்த மாதிரி தான் வரணும். இதே மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கோடு வந்து நம்மளுக்கு இந்த கோடு தான் கணக்கு. நீங்கள் வந்து அது கோட்டுக்கு மேலேயோ கீழேயோ வரக்கூடாது. கோட்டுக்கு முன்னாடி ஒரு செயினும் கோட்டு மேலே ஒரு செயினும் தான் நம்ம போட போகிறோம். அப்படி போடும்போது உங்களுக்கு அழகாக வரும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், கோட்டுக்கு உள்ளே ஒன்று, கோட்டுக்கு வெளியில் ஒன்று. இப்போது இந்த இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கும். இந்த இடம் கரெக்டாக சின்னது கடைசியாக வரும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பூவுமே பெட்டல்ஸுமே போட்டு முடிச்சாச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீட்ஸ் அடிக்கிருக்கேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி லோடு ஸ்டிச் ஃபில் பண்ணலாம். நடுவில் வந்து நான் ஒரு மிரர் ஒட்டியிருக்கேன், நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். வெறும் த்ரெட் ஒர்க்கு மட்டும் வேணும்னாலும் அவுட்லைன் வந்துட்டு நம்ம இந்த செயினில் ஃபில் பண்ணிக்கலாம், டபுள் கலராக கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.